இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மேரி கிறிஸ்மஸ். இந்த படத்துல ஒரு பொண்ணு ஹோட்டல்ல இருக்காங்க. சோ ஹோட்டல்ல இருக்கிற இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்ணதால இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தெரியுது. சரின்னு ஒரு வழியா வீட்டுக்கு போகும்போது அங்கேயே கொஞ்சம் ரொமான்டிக்ல இருந்தாங்க. இருந்துட்டு போதுதான் தெரியுது இந்த பொண்ணோட வாட்ச் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. சரின்னு திரும்பவும் வந்து அந்த வாட்ச் எடுத்துட்டு திரும்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனா அப்ப வீட்டுக்காரன் இப்ப வீட்டுக்குள்ள இறந்து போய் கிடக்குறான். சோ அந்த கொலை இப்ப நம்ம ஹீரோ மேலயும் இந்த பொண்ணு மேலயும் பழி வந்துருமோன்னு சொல்லிட்டு அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் மீதி படத்தோட கதை. படம் ரொம்பவே ட்விஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நேராக படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் செல்லு ஒரு மிக்சியில ஒரு பக்கமும் மிளகா அரைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல ஒரு மோதிரத்தை வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு மிக்சியில நிறைய டேப்லெட்ஸை போட்டு அரைச்சி எடுக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையை. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90s காலகட்டத்தில் நம்ம ஹீரோ இப்போ பாம்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. ஸோ பல வருஷம் கழிச்சு தான் இந்த ஊருக்கே வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் இருக்கிற இடத்த தேடி வராரு. அங்கேயே ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்குறப்பா, ஸோ உங்க அம்மாக்கான எல்லாம் இறுதி சடங்கு நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இங்க இருந்தது ஒரே ஆறுதல், அவங்க அம்மா மட்டும்தான். அவங்களும் இப்ப இறந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அங்க துபாயில ஜெயில இருந்திருக்கிறாருங்க. ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்காரு. ஸோ அவங்க அம்மா ஞாபகமா இருக்கிற அந்த வீட்டையும் சுத்தி பாக்குறாரு. அதே நேரத்துல அந்த பக்கத்து வீட்டுல இருக்க அங்கிள் இவருக்கு ஒரு பாட்டில கொடுக்குறாரு. இந்த பாட்டில நீ குடி, வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரும். ஸோ இது நானே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த பாட்டில நான் குடிக்கும் போது என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சு. ஸோ உன்னோட வாழ்க்கையில மாற்றம் வரும், அதை நீ விட்டுறாதா அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்லிட்டு அந்த பாட்டிலையும் கொடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோ அப்போ வெளியே போயிறாரு. வெளியே போயிட்டு ஒரு போன் பேசுறாரு. போன் பேசிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க அந்த பக்கம் வராங்க. போலீஸ்காரங்களை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு என்னவோ பயமா இருக்கு. சரின்னு அங்கிருந்து ஒரு கிஃப்ட் சென்டர்ல பூந்து ஒரு கிளியை ஒண்ணு வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறம் வெளியவும் வராரு. நேரா அங்க இருக்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ள வராரு. ஆர்டர் எல்லாம் பண்றாரு. ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல ஒரு டேபிள்ல ஒரு அழகான பொண்ணும் ஒரு டெடிபேரோட அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல இந்த பக்கம் கை கழுவலாம் சொல்லி நம்ம ஹீரோ போனப்போ அங்க ஒருத்தர் வராரு. இந்த மாதிரி அந்த டேபிள்ல ஒரு பொண்ணு டெடிபேர் வச்சுட்டு உட்காந்துருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுங்க நான் அர்ஜென்ட்டா ஒரு வேலையை வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போறோம். நம்ம ஹீரோவும் அங்கிருந்து நேரம் அங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாருங்க, அவருக்கு ஏதோ வேலையா இருக்கா அதனால போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இதனால இந்த பொண்ணுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. சரின்னு இங்க இருந்து அவங்க கிளம்பலாம் சொல்லி முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோவும் இல்ல அவருக்கு உண்மையாலுமே ஏதோ அர்ஜென்ட் இருக்கு, அதனால தான் சொல்லாம கிளம்ப போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் அந்தாண்ட உட்காந்து ஃபுட்டு சாப்பிடலாம் சொல்லி ரெடியா இருக்காரு. அதே நேரத்தில் இந்த பொண்ணு அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு அங்க இருந்து கிளம்பவும் போறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடி போறாரு. நேரா ஒரு தியேட்டர்ல டிக்கெட் எடுக்கிறாரு. படம் பார்க்கலாம் சொல்லி உள்ள போறாங்க. அதே நேரத்துல பின்னாடி சீட்ல இந்த பொண்ணும் அந்த குழந்தையும் அதே இடத்துக்கு படம் பார்க்கறதாக வராங்க. சோ முன்னாடி நம்ம ஹீரோ இருக்கிறதையும் அந்த பொண்ணு பாக்குறாங்க. அந்த டெடிபேர் ஒன்று இருந்தது இல்லையா, அதை அங்கேயே வச்சுட்டு வெளியவும் கிளம்புறாங்க. இதை நீங்க பாத்துங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட தான் சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் அதை பாத்துக்கிறாரு. இப்போ படமும் ஓடுது. நம்ம ஹீரோ தான் பாப்கார்ன் வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. சோ இப்படியே அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை தூங்கிடுது. அங்க இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே வராங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பொண்ணு குழந்தையும் தூக்கிட்டு அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு போக முடியல இல்லையா, நம்ம ஹீரோ அந்த பொம்மையை வாங்கிக்கிறாரு. அப்படியே பொடி நடியா ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாரு. அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ்னு ரோட்ல ஒருத்தங்க சொல்லிட்டு போறாங்க. நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஹீரோ நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த பொண்ணு நான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவன் வீட்டுக்காரன் எங்கன்னு சொல்லி கேட்டா அவன் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு எவளையாவது போட்டுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. ஸோ இப்போதான் தெரியுது அவள் வீட்டுக்காரனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஆகாது, ஒருத்தருக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அதனால தான் இங்கே தனியாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்காரன் ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பக்கத்தில் தான் இவங்க ஒரு பேக்கரி வச்சு நடத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ லிஃப்ட்டில் மேலே போகிறாங்க. வீடு ரொம்ப பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. அவங்க ஒரு பாட்டையும் போட்டுட்டு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு நான் ட்ரிங்க்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற சரக்கையும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதை குடிச்சிட்டு ஜாலியா இருக்காரு. ஒரு நிமிஷம் நீங்க இங்கே இருங்க, நான் குழந்தைய தூங்க வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதா போகுது. இந்த பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு வழியா அந்த பொண்ணு வந்திருக்கு. ஸோ நான் வரல அப்படின்னாக்கா உங்களோட பிளான் என்னவா இருந்திருக்கும் சொல்லி அந்த பொண்ணு கேட்க, இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அழகான பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல பார்த்து கரெக்ட் பண்ணி அவ கூட டான்ஸ் எல்லாம் ஆடி சரக்குலாம் அடிச்சுட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. சரி ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பயங்கரமா அழகா இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பாட்டுக்கு பிளே பண்ணி ரெண்டு
பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஒருத்தர் கை தொட்டுலாம் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு உங்களை பத்தி சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, இப்ப நம்ம ஹீரோ ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நாங்க துபாய்க்கு போனோம். துபாய்க்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் புருஷனோட போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ கல்யாணம் பொண்ணை லவ் பண்ணி தான் கூட்டு போயிருப்பாரு. அவங்க புருஷன் நமக்கு வந்ததால அவங்க கூட போயிட்டதால வேற வழியே இல்லாம அவளை மறக்க முடியாம அந்த மோதிரத்தை மட்டும் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு திரும்ப அவ வந்தானே ஏத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவ வரமாட்டா, ஏன்னா அவ இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. எனக்கு இங்க இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான், அவங்களும் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நானும் இப்படிதான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறவன் என்னோட பாய் பெஸ்டி தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனை காதலிச்சேன், அவனுக்கு தெரியாம அடிக்கடி பொய் சொல்லிட்டு நான் தேட்டருக்கு போறேன், படம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவன் கூட வந்து சுத்திட்டு இருப்பேன். ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்ல இவனால என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்பவே சந்தேகப்படுவான், யார் கூட பேசினாலும் சந்தேகப்படுவான். எனக்கு படம் பார்க்கணும்னா பிடிக்கும், அதனால ஒரு தடவை நான் இவங்கிட்ட படம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால இவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, முன்னாடி நான் யாரையாவது சந்திக்க போறேன் அப்படின்னாக்கா படம் பார்க்க போறேன்னு தான் போய் சொல்லுவேன். ஸோ இப்போ இவனும் அதே நினைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தேகமா, அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைய என்னோடது கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி இந்த அம்மா ரொம்ப அழுக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஓரளவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. திரும்ப 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ இந்த பேப்பர்ல இந்த பறவை மாதிரிலாம் டிசைன் பண்ணி மடிச்சு வரைஞ்சி வச்சிருக்காரு. ஸோ அதை எடுத்து 2 பேரும் அப்படியே கேண்டீன்ல பத்த வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்ப உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு லிப்டிக் எல்லாம் போட்டுட்டு திரும்ப வெளியே வராங்க. 2 பேரும் ஜாலியாக கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லி தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு தூங்கிட்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்தா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு இவரு கூட ஜாலியாக அப்படியே வெளியே வந்து 2 பேரும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க காதலிச்ச பொண்ணு இறந்த அந்த சுடுகாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட வீடு அந்த பக்கம் தான் இருக்குதுன்றதால அந்த ஃபயர் சர்வீஸுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு கவிதை நோட்டு பழசெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதையே அந்த அம்மா படிச்சுட்டு அந்த நோட்டை பிடுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. அதை பார்த்து சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் கொஞ்சம் நெருங்கி இருக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கிஸ் பண்ணலாம் சொல்லி போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி அட்டையே போயிடுது. சரின்னு திரும்ப அங்கிருந்து ஒரு கேபை புக் பண்ணி அங்கிருந்து கிளம்பி வராங்க. சோ திரும்பவும் இப்போ இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது லிஃப்ட்ல ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு மேல வராங்க. மேல வீட்டு கதவை திறந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக். என்னன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்காரனா யாரோ துப்பாக்கியால நெஞ்சில சுட்டிருக்க மாதிரி தெரிய வருது. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிச்சு. அவ குழந்தைய தேடி போறா. அவ குழந்தை நல்லபடியா தூங்கிட்டு தான் இருக்குது. சோ என்ன ஆச்சுன்னு ஏதுனே ஒண்ணுமே புரியல. ஸோ எதையுமே தொடாத, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு போறாரு. ஆனால் இப்போ லைன் எதுவும் கிடைக்கல. நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும், தொட்ட பொருள் எல்லாத்தையும் இவர் அழைக்கவும் செய்யறாரு. நான் இங்க இருந்தா தப்பாயிடும், ஸோ நீ என் கூட தொடர்புல இருந்த, அதனால தான் உன் புருஷனை கொண்டுட்டு கூட போலீஸ்காரங்க சொல்லிடுவாங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. போலீஸ்க்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க வர்றது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு ஒரு வழியா நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கு போறாங்க. இங்க ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சார் இல்லையா, அந்த சீனை தான் காமிக்கிறாங்க. மிக்சியில படத்தோட ஸ்டார்டிங்ல அரைச்சி ஒரு மிளகாப்படியில ஒரு மோதிரத்தை வச்சாங்க. அது இந்த பொண்ணுக்கு தோசை சுட்டு அந்த மிளகாப்படி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதா அந்த மோதிரமா அவ கையில கிடைக்குது. எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு தெரியல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், ஒரு 3 குழந்தை பெத்துக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு அந்த பொண்ணு எதுவும் பெருசா இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவன் வீட்டுக்காரனோட கிளம்பலாம் சொல்லி லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஸோ அவன் கூட கிளம்பிட கூடாதுங்கிறதுக்காக என்னை கொண்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இவரும் என்னை கொண்டுட்டு இருக்கிற அந்த பொண்ணை. ஸோ கொலை பண்ண கேஸ்க்காக தான் துபாயில 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த பிளாஷ்பேக்லாம் அப்படியே முடிஞ்சு இங்க ரோட்ல ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களும் அங்க வராங்க டீ குடிக்க. ஸோ அதை நம்ம ஹீரோக்கு பயமா இருக்கு. அதே நேரத்தில் அந்த வீட்டுல இருந்து அந்த பொண்ணு அந்த குழந்தைய கூட்டிட்டு வருது. ஸோ இந்த நேரத்தில் தனியா போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களே ஒரு கேபை புக் பண்ணி அனுப்பி விடுறாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க மாதிரி ஒரு சர்ச்சுக்கு ப்ரே பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவும் அந்த சர்ச்சுக்கு போறாரு. போன கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுது. அங்க ஒருத்தர் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ ஓரளவுக்கு இப்ப மயக்கம் தெரியுது. சரின்னு அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டு போகலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஆனா அதே நேரத்தில் ஹீரோ பக்கத்துல இருந்தால நீங்க கொஞ்சம் வண்டி ஓட்டுங்க சொல்லி நம்ம ஹீரோவே அந்த ஆளு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. இப்ப அந்த மீசக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த பொண்ணுகிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. இல்லைங்க என்னை வீட்டில் விட்டுருங்க, ஐம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இப்ப வீட்டுக்கு டிராப் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் அந்த ஆளும் வராங்க.
இப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே நம்ம ஹீரோவும் பின்னாடி தானே வராரு. பின்னாடி வந்து பார்க்கும்போது தெரியுது வீட்டுல ஏற்கனவே ஒரு கொலை இருந்தது. அவன் புருஷன் இறந்து போய் கிடந்தான். இப்ப அந்த கொலை நடந்த அடையாளமே ஒண்ணு கூட இல்லைங்க. அந்த வீட்டுக்காரனையும் காணோம். அந்த டெட் பாடி என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு, புரியாத புதிரா இருக்கு. சரின்னு அங்க இருக்கிற ஒரு செடி மாதிரி இருக்கு, அந்த செடியை போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது எப்படா போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காரு. அதே நேரத்தில் திரும்பவும் ஒரு வாட்ச் ஒன்று ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடத்துக்கு சர்ச்சுக்கு போலன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. புதுசா வீட்டுக்கு வந்த அந்த ஆளு தான் அவரோட கார்ல கிளம்பி நம்ம இந்த பொண்ணும் அவரும் கிளம்ப போறாங்க. நம்ம ஹீரோ பாதில இல்ல நீங்க போயிட்டு வாங்க எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் இந்த வீட்டுக்கே வராரு. பழையபடி எப்படி வந்தாரோ அப்படியே வந்து ஒரு கதை திறக்கிறாரு. இப்ப கதை திறந்து பார்த்தா தான் தெரியுது இங்க ஒரு ஷாக். ஏன்னா அந்த டெட் பாடி இங்க இருக்கு. அதே நேரத்துல அந்த பொண்ணோட குழந்தை இங்க தான் பதங்கிட்டு இருக்கு. சோ பயத்துல ஏதோ அழுதுகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் போயிட்டு கதை சொல்றாரு. கதை சொல்லிட்டு இந்த பேப்பர்லாம் மடிச்சு விளையாட்டெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அங்கேயே தூங்கவும் வைக்கிறாங்க. ஏதோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல அந்த குழந்தையோட அம்மாவும் வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வந்துருது. சோ ஒன்னும் இல்லம்மா பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. இப்போ அந்த பேப்பர் மடிச்சு வச்சதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்க வந்திருக்காங்க சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. பதங்கி இருக்க நம்ம ஹீரோவையும் பாத்துறாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ நீ பக்காவா பிளான் பண்ணிருக்க அப்பா சாமி, இந்த மாதிரி ஒரு கொலையை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம்னா இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறது ஒரு வீடு, இதே மாதிரி செட்டப் A to Z எல்லாமே மேல ஒரு வீடு செட் பண்ணி இருக்காங்க. சோ மேல இருக்கிறது தான் இப்ப நம்ம ஹீரோ. அந்த டெட் பாடி எல்லாமே இங்க இருக்குது. சோ கீழே இருக்குது இதே செட்டப்ல வச்சிருக்காங்க அந்த பொண்ணு. அப்பதான் தெரியுது ரெண்டு வீடு ஒரே மாதிரி பண்ணி இந்த கொலையை மறைச்சிடலாம் சொல்லி தான் இந்த பொண்ணு பிளான் பண்ணிருக்கு. அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இங்க இருந்து நீ போ, இங்க இருந்து நீ போன்னு சொல்லி அந்த பொண்ணு துரத்திட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாருல அவரை கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா திரும்ப அந்த டெட் பாடி போய் இறந்து போய் கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப ஹெல்ப் பண்றதுக்காக இன்னொருத்தன் வந்தான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஒன்னும் பயப்படான்னு சொல்லி போலீஸுக்கு போன் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்களை வந்துடுறாங்க. எல்லாம் இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க. அந்த துப்பாக்கில எல்லாத்தையும் செக் பண்றாங்க. கைரேகை, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடியை இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ரிப்போர்ட்டுக்காக அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப இந்த மீசக்காரங்கிட்டையும் இந்த பொண்ணுகிட்டையும் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது தான் இந்த பொண்ணு இல்ல எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி இவர் நான் மயக்கம் போட்டு விட்டேன், இவர் என்ன டிராப் பண்ண வந்தாரு, வந்து பாக்குற இடத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ இவர்கிட்ட விசாரிச்சா நானும் அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லும்போது கல்யாணம் ஆயிருக்கு, இவனோட மோதிரத்தை கழட்டி பாக்கெட்ல வச்சிருந்திருக்கிறான். ஸோ அப்பதான் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஒரு வழியா இன்வெஸ்டிகேஷன்லாம் முடியுது. சரின்னு அந்த ரூம் கொலை பண்ண அந்த ரூமை மட்டும் சீல் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்க ரூம்ல நான் தங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகிட்ட இந்த போலீஸ்காரங்க விசாரிச்சா அந்த குழந்தையால பேச முடியாதுங்க. ஸோ வாய் பேச முடியாத குழந்தைய எதுக்கு விசாரிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகுது. ஸோ இங்க இருக்கிற போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல ஒருவேளை இந்த பொண்ணு அவன் கூட அஃபேர்ல இருந்திருக்கும். ரெண்டு பேரும் ஜோடியா வந்ததால அவன் துப்பாக்கியால சொல்லலாம் சொல்லி முயற்சி பண்ணிருப்பான். அவன் போதையில வேற இருக்கான். அதனாலே இவங்க அவனை கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி ஜோடிச்சு வச்சிருப்பாங்க சூசைட்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனால் அங்க இருக்கிற போலீஸ்காரன் அந்த பொண்ணை பார்த்தாக்கா அப்படி தெரியல, இது யதார்த்தமா அவனை வேற யாரோ தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த வீட்டுக்கு ரூமுக்கு சீல் வச்சிட்டு போறாங்க. கூட இன்னொருத்தன் மீசக்காரன் வந்தான் இல்லையா, அவன் வேற அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ தேடிட்டு இருக்கான். போலீஸ்காரங்களை என்னடான்னு சொல்லி கேட்டா ஏதோ ஒரு பர்ஸ் ஒன்னு தொலைச்சிட்டானா, இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு அவன் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். போலீஸ்காரங்க டேய் அதெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது, கிளம்புடா ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்குன்னு சொல்லி எப்ப வேணாலும் விசாரிக்கிறது கூப்பிடுவோம், நீங்களாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த லேடி போலீஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ஜென்ஸ் போலீஸ் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, நம்ம பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இங்க கீழே ஏதோ பேக்கரி இருக்குன்னு சொன்னீங்களா, வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த பேக்கரி போய் விசிட் பண்றாங்க. அங்க இருக்கிற பிஸ்கெட்ல எடுத்து சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருக்குமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல சரின்னு அந்த பொண்ணை அனுப்பிட்டு அந்த போலீஸ்காரர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ அந்த பொண்ணு மேல இருக்கிற அந்த இன்னொரு ரூமுக்கு தானே வராங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும் போது தான் அந்த பொண்ணு அவரை அடிக்கலாம் சொல்லி வராங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ தடுத்து நீ எதுக்காக இந்த கொலையை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு அவனை எத்தனையோ தடவை நான் கொலை பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ண, ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்ல, அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவான், கொக்கைன்ல யூஸ் பண்ணுவான், அதனால போதை மாத்திரை இதெல்லாம் வச்சிருக்கான், அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சு தான் அவனுக்கு ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துட்டேன், அதனால அந்த டைம்ல அவனை சுட்டு கொண்டெல்லாம் சொல்லி ஒரு துப்பாக்கியும் எடுத்துட்டு வந்தேன். ஸோ துப்பாக்கியால சுடும்போது தான் அவன் கண் முழிச்சுக்கிட்டான், இருந்தாலும் ஒரு குண்டோட அவன் நெஞ்சில சுட்டுட்டான், இன்னொரு தடவை சுடலாம் சொல்லி பார்த்தேன், அதுக்குள்ளதான் உன்னோட பாட்டு ஆஃப் ஆயிடுச்சு, நானும் ஒரு வழியா இங்க வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்தே அந்த பாட்டு இவரால ஆஃப் ஆயிருக்கும். சரி இப்போ என்னதான் உன்னோட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க இருக்கிற ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் அடிச்சு உடைச்சிருவோம், ஸோ இந்த செட்டப் எல்லாம் கலைச்சிட்டு கீழே தான் இருக்கிற வீடு தான் என்னது அப்படிங்கிற மாதிரி பிளானா மாத்திருவோம், ஒரே எவிடன்ஸ் சிக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு முடிவை எடுக்கிறாங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க. அடிச்ச பொருள் எல்லாத்தையும் அங்க இருக்கிற பேக்கரியில கொண்டு போய் எரிச்சிடலாம், எரிச்சிட்டா கிறிஸ்துமஸ் அதுமா நிறைய புகை வந்தாலும் ஒண்ணு தெரிஞ்சுக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஐடியா கொடுத்துருக்கும். எல்லாத்தையும் அதே மாதிரி அடிச்சு உடைக்கிறாங்க. அடிச்சு உடைச்சு அந்த குடோன்ல போயிட்டு எரிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மீசக்காரனோட பர்ஸ் இங்க தான் இருக்கு. ஸோ அதே அந்த பொண்ணு எரிக்கலாம் சொல்லி முயற்சி
பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலி போட்டோட அவர் வச்சிருப்பாரு. ஸோ இதை பார்க்கும்போது எரிக்கணும்னு எனக்கு மனசு வரல, நானே கொண்டு போய் சர்ச்சில் கொடுத்துறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நம்ம இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்குவோம், இனிமே அவன் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லி 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறாங்க. சரின்னு ஒரு வழியா இப்ப கீழே வராங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பயப்படாத, நான் இருப்பேன் அவன் கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல ஸ்டேஷன்ல அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் கூப்பிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரிய வரும்னாக்கா, நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு இல்லையா, அப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. அந்த பொண்ணை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தல, அதனால தான் போலீஸ்காரங்களாம் உன்னை தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற அங்கிளே நம்ம ஹீரோக்கு சொல்லி தான் அமைச்சிருப்பாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்துறாங்க. இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த பொண்ணு இந்த மாதிரி, நான் ஹோட்டலுக்கு போனேன், அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சுக்கு போனாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ அந்த மீசக்காரர் தான் என்னை கூப்பிட்டு வந்து எங்க மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு. அப்ப வந்து பார்க்கும்போது என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க உள்ள உட்காந்துருக்குது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. மேடம் என்ன மன்னிச்சிருங்க, மயக்கத்தில் இருந்ததால எனக்கு ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன், உங்கள்கிட்ட சொல்லவும் மறந்துட்டேன். ஆல்பர்ட்டோ கீழ்பர்ட்டோ ஏதோ ஒருத்தன் வந்தான், அவர் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு, அந்த மீசக்காரர் தான் ஹீரோட ஹெல்ப் கேட்டாரு, அவரும் என் வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம போலீஸ்காரங்க அவர் மேல ஆல்பர்ட் நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட்டாங்க. ஆனா இப்போ அவரே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொன்னதால பெருசா எது சந்தேகம் வரல. அந்த மீசக்காரர் இப்ப விசாரணை கூட்டிருக்காங்க. அவரு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வைஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பர்ஸ் ஒன்று தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மீசக்காரர் சொன்னோன்னே, அடிக்கடி இந்த மாதிரி பர்ஸ் தொலைச்சிருவாருங்க எங்க வீட்டுக்காரரு, நிறைய ஹெல்ப் பண்ண போனா அந்த வீட்டுல பர்ஸ் தொலைக்கிறது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது லேடி போலீஸும் ஜென்ஸ் போலீஸும் தனியா போய் பேசிக்கிறாங்க. இந்த கேஸ்ல யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரிய வருது. ஆனா அதுக்கான எவிடன்ஸ் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அந்த குழந்தை தான். ஆனா அதுவும் இப்ப வாய் பேச மாட்டேங்குது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு ஒரு வழியா இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுறாங்க. நாங்க எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரத்துல அந்த மீசக்காரன் இப்ப இன்னொரு உண்மையை சொல்றான். மேடம், இந்த மாதிரி உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், என்னன்னா அந்த பர்ஸ் வந்துட்டு நான் தொலைக்கல, அதே வீட்டில் தான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். எதுக்காக நான் மறைச்சு வச்சுன்னு கேட்டா, இந்த திறந்து போன பர்ஸை வச்சு திரும்ப அந்த பொண்ணு கூட வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பேசலாம்னு சொல்லி தான் தப்பு பண்றதுக்காக வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்பதான் அந்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கர வெறி. ஸோ இப்போ அந்த பர்ஸ் அங்க இருக்கும் இல்லையா, ஆனா இவங்க அந்த வீட்டையே எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. இப்போ இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது அந்த பர்ஸ் அப்ப அந்த வீட்டில் இருக்கும், அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தாலும் அந்த பர்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த பர்ஸை எடுத்துட்டு கூட தடுக்க வந்த இவரை கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோணத்திலையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, உன் பர்ஸ் கிடைச்சா நான் சொல்றேன்னா சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த குழந்தை ஒன்று இருந்தது இல்லையா, அது கையில இந்த கிளிக்குண்டு பொம்மை ஒன்று இருக்கும். அது நம்ம ஹீரோ கிஃப்டா வாங்கியிருப்பாரு ஒரு கடையில. ஸோ இப்போ அந்த பொம்மை இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. அதை தொட்டு தொட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த தொட்டு விளையாட பொம்மை அங்கே வச்சுட்டு அவங்க அம்மா கூட போகும்போது அங்க இருக்கிற லேடி போலீஸ், உன்னோட பொம்மை ஒன்று காணாம போயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களும் அந்த பொண்ணு கிட்ட திரும்ப கொடுக்குறாங்க. இது யாருமா உனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லும்போது அந்த சின்ன குழந்தை இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சிருது, பேசவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க குழந்தைய கட்டி பிடிச்சு அழுகுது. இப்ப விஷயம் என்னன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்துருச்சு. சோ இவன் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆனா இதை பத்தி யாருமே சொல்லல. அப்ப ஒருவேளை இவன் தான் பண்ணிருப்பானோ, அஃபேர்னால பண்ணிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்துல சந்தேகம் வருது. இப்ப அங்க இருக்கிற பர்ஸ் எடுத்து நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட எல்லார்ட்டையும் காமிச்சிடுறாரு. காமிச்சது மட்டும் இல்லாம அவர் பாக்கெட்ல ஒரு மோதிரம் வச்சிருந்தாரு இல்லையா, அந்த மோதிரத்தை எடுத்து காமிக்கிறார். சோ காமிச்ச உடனே தான் எல்லாருக்கும் இப்ப புரிய வருது, நம்ம ஹீரோவே அந்த மோதிரத்தை எடுத்து அந்த பொண்ணோட கையிலையும் போட்டு விட்டுறாரு. போட்டு விட்டோன்னே இவங்க 2 பேரும் ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ எதுக்காக அப்படி பண்ணிருப்பாருன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லியிருக்கும் ஒரு டைம் நம்ம ஹீரோ கிட்ட, நான் ஜெயிலுக்கு போயிட்டுனா என்னோட குழந்தைய யாரு பாத்துக்குவா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இப்ப நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கூட இந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வெளியே வந்தாங்கன்னு சொல்லி அப்படி இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இன்னும் நம்ம ஹீரோ மட்டும் சரண்டர் ஆகாம இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு பர்சனலா தோணுது. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.